உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னர் இந்த சேனலில் அதிகமாக நான் சுயமுன்னேற்றத்தை பற்றியும் பணம் சம்பாதிப்பதை பற்றியும் நேர்மறையான எண்ணங்களை பற்றியும் ஆழ்மனம் பற்றியும் அதிகமாக பேசியிருப்பேன். 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் என்னுடன் உதவியாளராக ஒருவர் பயணித்தார். அவரும் என்னை அதிகமாக பணம் சம்பாதிப்பதை பற்றி நீங்கள் பேசினால்தான் பல பார்வையாளர்கள் பார்ப்பார்கள் என வற்புறுத்துவார். ஒரு கட்டத்தில் அவரே பொருளாதாரம் பணம் பற்றிய தலைப்புகளை எடுத்து அவற்றை கட்டுரையாக எனக்கு எழுதியும் கொடுத்து பலமுறை அவற்றை நான் பேசியதும் உண்டு. நான் பேசிய காணொளிகளால் பலரும் ஈர்க்கப்பட்டு பல்வேறு நாடுகளில் இருந்து என்னை நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து உரையாடியிருக்கின்றனர். நேரடியாக சந்திக்க வந்த பலர் என்னிடம் தீட்சையும் வாங்கியிருக்கின்றனர். அப்படி வாங்கிச் சென்ற பலர் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு எதிர்பாராத அதிசயங்கள் நடைபெற்றதாகவும் என்னிடம் பெரிய தெய்வீக சக்தி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றனர். நான் அவர்களிடம் நான் வெறும் இறைவனின் கருவி, எல்லாம் அவன் சித்தம், நான் அவர் நடத்தும் நாடகத்தில் நடிக்க மட்டுமே வந்துள்ளேன் என கூறுவதுண்டு. ஆம், அது மெய்ஞானமான உண்மையும் கூட. இப்போது யூடியூப்களில் பலரும் பணத்தை பற்றி பேசி வருகிறார்கள். ஏனோ தெரியவில்லை, அவற்றை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர்களிடம் சென்று சும்மா பணம் பணம் என்று பிதற்றாதீர்கள், உன்னை இயக்கும் மனம் வெளியே சென்றால் நீ வெறும் பிணம், அதனால் உன்னை அறி, உனக்குள் இருக்கும் இறைவனை அறிய முற்படு, அப்போது நீ தேடிய அனைத்தும் உன் காலடியில் வந்து விழும் என அவர்களிடம் சொல்லத் தோன்றுகிறது. சரி, அப்படி நான் அவர்களிடம் கூறியவுடன் அவர்களெல்லாம் கேட்டுவிடவா போகிறார்கள்? பாவம், இங்கு பலர் மாயையில் உழலும் மனிதர்கள். இங்கு பணத்தை தேடும் அவர்களுக்கும் சம்மட்டியால் எனக்கு விழுந்ததைப் போல அடி கிடைத்தால் மட்டுமே அப்போது அவர்களுக்குள் ஞானோதயம் பிறக்கும். இங்கு வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் பணம் நிச்சயம் தேவை. இந்த வார்த்தை உங்களுக்குள் ஆழமாக உரைப்பதற்கு மறுபடியும் கூறுகிறேன். மனிதர்களுக்கு நிச்சயமாக பணம் தேவை. அதுதான் மனித நிலை. மனித நிலை என்பது வாழ்க்கை முழுவதும் போராட்டமான நிலை. இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு அதிகமாக பொய் பித்தலாட்டத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும், மனிதர்களை ஏமாற்ற வேண்டியிருக்கும், தவறான வழியில் ஈடுபட வேண்டியிருக்கும், அதனால் பாவகர்மாக்களை சேர்க்க வேண்டியிருக்கும். அப்படியானால் ஞானம் பெற்றவனுக்கு பணம் தேவையில்லையா என பலருக்கும் கேள்வி எழலாம். ஆம், அவனுக்கும் பணம் தேவைதான். ஆனால் நீங்கள் தேடும் பணம் ஞானம் பெற்றவனை தேடி வரும். ஞானம் பெற்றவன் பிரபஞ்ச சக்தியுடனும் இறைவனுடனும் ஒன்றிவிடுகிறான். அதனால் இறைவனால் இயக்கப்படும் அவன் நடைபெறும் அனைத்தையும் விந்தையாக பார்க்கத் தொடங்கிவிடுவான். அப்படியானால் ஒருவனுக்கு ஞானம் என்ன சும்மாவா கிடைத்துவிடும்? எப்படி ஒரு மனிதனை இருப்புச் சட்டியில் போட்டு வறுத்தால் என்ன வேதனை அடைவானோ அப்பேற்பட்ட மரண வலியை தாங்கிக் கொண்டால் மட்டுமே ஒருவனால் ஞானம் பெற முடியும். அதே போல ஒருவர் ஞானம் அடைந்து விட்டால் யாரும் அவரை விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை. அவரை இந்த உலகம் விளம்பரப்படுத்தும். என்னை சமீபமாக பல ஊடகங்கள் பேட்டி எடுத்தனர். அவர்கள் அனைவரும் என்னிடம் கேட்ட கேள்வி, நீங்க ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், புகழ் அடைவதற்காகத்தான் இப்படி பேசி வருவதாக சொல்றாங்களே என கேட்டனர். அதற்கு நான், இன்றைக்கு பலரும் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி எப்படியாவது புகழ் அடைந்து விட மாட்டோமா என்று பல வேலைகளை செய்து வருகிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா மனிதர்களுக்கும் இருப்பதைப் போல எனக்கும் புகழ் அடையணும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பின் நான் மிக பெரும் புகழ் அடைவேன், ஏகமான செல்வம் என்னிடம் வரும், மிக பெரும் அதிகாரங்கள் எனக்கு இறைவன் அள்ளி ஆசீர்வதிக்கப் போகிறான் என்று தெரிந்தவுடன் அனைத்தும் எப்படி நடைபெறுகிறது என்பதை வியப்பாக பார்க்கத் தொடங்கிவிட்டேன் என்றேன். சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் தான் பாரத பிரதமர் என்று பேட்டி கொடுத்ததை கூட பலரும் பார்த்து சிரித்திருப்பார்கள். அவர்கள் சிரிப்பதால் நடைபெறப் போவதை தடுக்கவா முடியும்? நடைபெற வேண்டியது அவன் அருளாலே நிச்சயம் நடைபெற்றே தீரும். இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூற நினைக்கிறேன். அப்போது நான் 3வது படித்துக் கொண்டிருந்தேன். எனது அப்பா ஒரு சிறிய வியாபாரம் செய்து வந்தார். அவ்வப்போது என்னை கால் பிடிக்க கூப்பிடுவார். பல முறை செல்ல மாட்டேன். எனக்கு லஞ்சமாக அதை வாங்கித்தரேன், இதை வாங்கித்தரேன், பயங்கர கால்வலி, கொஞ்சம் கால் பிடியே என கெஞ்சுவார். சரி என்று கால் பிடிக்க தொடங்கியவுடன் என்னிடம், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் பாரேன்,
பெரிய பங்களா கட்டி நம்ம வீடு முழுக்க ஏசியா தான் இருக்கும் என்பார். அப்போது நாங்கள் ஒரு சாதாரண வாடகை வீட்டில்தான் இருந்தோம். அவர் கூறுவதை கேட்டு நான் சிரிப்பேன். சில சமயங்களில் நான் அவரிடம், நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும், நல்லா கனவு காண்ற என்பேன். அவர் உறுதியாக, கண்டிப்பாக அது நடக்கும் பார் என்பார். அவர் கூறியபடியே சுமார் 10 ஆண்டுகள் கழித்து வியாபாரத்தில் அசுர வளர்ச்சியை அடைந்தார். நான் அவர் கூறிய வார்த்தை பலத்தை இன்றளவும் நினைத்து பார்ப்பதுண்டு. உளவியல் கட்டமைப்பில் டு பிலீவ் என்று வாழ்பவர்கள் 99%, அதாவது ஒருவன் வெற்றி பெற்றதை அவர்கள் நிதர்சனமாக பார்க்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்போது அவர்கள், எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் ஜெயிச்சிருவான்னு என்று பேசுவார்கள். ஆனால் பிலீவ் டு see என்பவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் 1% மட்டுமே வாழ்பவர்கள். அவர்கள் அடைய நினைக்கும் எதையும் தீர்க்கமாக நம்புவார்கள். அதை அவர்களுடைய ஆழ்மன சக்தியின் மூலம் அடைந்தும் விடுவார்கள். அப்படித்தான் எனது தந்தையை பார்த்து வியந்தேன். படிப்பறிவில் அவர் 10வது கூட படிக்கவில்லை. அவரை படிக்க வைக்க பணமும் இல்லை. எனது ஐயா மண்ணடி பவளக்கார தெருவில் ஒரு சிறிய பால் கடையை நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு 5 பிள்ளைகள். அதில் மூத்தவர் எனது அப்பா. இன்று இந்தியா முழுவதும் பல தொழிற்சாலைகளில் சுற்றி கொண்டிருக்கும் ஏர் டர்பைன் வென்டிலேட்டர் என்கிற சாதனத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்தவர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு வணிக விஷயமாக மலேசியா சென்றிருந்த போது அதை பார்த்தவர், இது புதுமையாயிருக்கே, இதை ஏன் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடாது என நினைத்தவர். அதன் பின்னர் சென்னை ட்ரேட் சென்டரில் பல தொழிலதிபர்களை வரவழைத்து, இவற்றை பயன்படுத்தினால் உங்களுடைய மின்சார செலவு பெருமளவு குறைக்கலாம் என கூறி அவர்களுடைய தொழிற்சாலைகளில் பொருத்தினார். அவை பலருக்கும் பிடித்து போக மளமளவென பல ஊர்களிலிருந்து ஆர்டர்கள் குவியத் தொடங்கின. எப்படி 10வது கூட படிக்காதவருக்கு இப்பேற்பட்ட ஞானோதயம் உதித்தது? இப்போது நான் யோசித்து பார்த்தால் நடைபெற்ற அனைத்தும் விதிதான் என எண்ணத் தோன்றுகிறது. இவை நடைபெறுவதற்கு முன்னர் 2002ஆம் ஆண்டு எனது பெற்றோர் ஒருமுறை வயது முதிர்ந்த ஆன்மீக சிந்தனையுடைய ஒரு பெண்மணியை சந்தித்தனர். அப்போது எனது அம்மாவிற்கு எப்படியாவது சென்னையில் ஒரு சொந்த வீடு வாங்கிவிட வேண்டும், அந்த வீட்டில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்கு ஏதாவது வழி உள்ளதா என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி எனது பெற்றோரிடம், உங்க சொந்த ஊர் தேவகோட்டை பக்கத்தில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிதிலமடைந்த சிவன் இருக்கு, அதை தேடி கண்டுபிடித்து அந்த சிதிலமடைந்த சிவனை நிவர்த்தி செய்யுங்கள், நீங்கள் கேட்டதற்கு மேலே நடக்கும் என கூறியிருக்கிறார்கள். அதே போல 2 நாட்கள் தேடி அலைந்து அதற்கு பின்னர் அந்த சிதிலமடைந்த சிவனை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்போதைக்கு முடிந்த அளவிற்கு அந்த சிவனையும் மற்றும் அங்குள்ள தெய்வங்களுக்கு ஒரு கூரை அமைக்கப்பட்டு ஒரு பூசாரியை நியமித்து சிறிய பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன. அதற்கு பின் எனது தந்தைக்கு வியாபாரத்தில் ஏக முன்னேற்றம். நாங்கள் வாடகைக்கு வசித்து வந்த வீட்டின் உரிமையாளர் மிகுந்த நல்ல மனிதர். அடிக்கடி எனது தந்தையை பார்த்து, நீங்க தான் இந்த வீட்டை வாங்க போறீங்க என்பார். 2003ஆம் ஆண்டு நாங்கள் வசித்து வந்த வீட்டின் உரிமையாளரும் அவருடைய மனைவியும் ஏதோ சில காரணங்களால் திருப்பத்தூரில் உள்ள அவரது வீட்டில் இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். அப்போது அவருடைய மகன் மும்பையில் வசித்து வந்தார். அவர் எனது தந்தையிடம், நான் மும்பையில் இருக்கேன், இந்த வீட்டை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அதனால் 35 லட்சம் கொடுத்து எனது தந்தை வீட்டை வாங்கிக் கொண்டார். எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அந்த சிதிலமடைந்த சிவனை தொட்டதால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்த எனது தந்தை அதற்கு நன்றி கடனாக கடந்த 2006ஆம் ஆண்டு அந்த கோயிலை கட்டத் தொடங்கினார். சிவன் சொத்து குலநாசம் என்று சும்மாவா சொன்னார்கள்? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பரம்பொருள் அவருடைய கோயிலை சாதாரணமாக கட்டிவிட முடியுமா என்பதைப் போல பற்பல சோதனைகள் வரத் தொடங்கின. அக்காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் செலவழிக்கப்பட்டு 2008ஆம் ஆண்டுடன் கோயில் வேலைகள் நிறுத்தப்பட்டன. 2008ஆம் ஆண்டு அவிநாசியில் ஆர்டர் கொடுக்கப்பட்ட சிலைகளை கடந்த வருடம் ஜூன் மாதம்தான் எடுத்து வர முடிந்தது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவை கிடப்பில் போடப்பட்டன. பொதுவாக பணம் வைத்திருந்தால் மட்டும் சிவன் கோயிலை கட்டிவிட முடியாது. ஏகமான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். சென்னை குரோம்பேட்டை ஹஸ்தினாபுரத்தில் ஒரு பக்க ரோடு முழுவதும் வாங்கியிருந்த மனைகள் மற்றும் அண்ணாநகர், தீநகர், அபயாமிபுரம், மதுரை என்று வாங்கியிருந்த சொத்துக்கள் மாயமாகின. அதே வேளையில் வியாபாரமும் படிப்படியாக சரியத் தொடங்கின. இப்படி வார்த்தையில் விவரிக்க முடியாத பற்பல இன்னல்கள். ஏன் இப்படி நடைபெறுகிறது என்று 2011ஆம் ஆண்டு சிவாச்சாரியர்கள் சிலரை சந்திக்கச் சென்றோம். நாங்கள் வந்த விஷயத்தை கூறியவுடன், அந்த சிவன் கும்பத்தில் தண்ணீர் ஊற்றினால்தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், அதனால் காரிய தடை நீங்குவதற்கு கோயிலில் யாகம் வளர்த்து
பூஜை செய்யுங்கள், காரிய தடை விலகும் என்றார். அவர் கூறியபடியே செய்தோம். கோயிலுக்கு அருகில் இளைஞர் ஒருவர் வெகு நேரமாக தியான நிலையில் இருந்தார். அவர் யார் என்று விசாரித்த போது அவர் ஒரு சித்தர், சுடுகாட்டில் அமர்ந்து அடிக்கடி தியானம் செய்வார் என்றார்கள். யாகம் எல்லாம் நடைபெற்று முடிந்தது. தியானத்தில் இருந்த அந்த இளைஞர் இப்போது எழுந்து என் அருகில் வந்தவர், நீதான் இந்த கோயிலை முடிப்ப, உன்னாலதான் இந்த கோயில் பிரசித்தி பெற போகிறது, உனக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். எனக்கு அவர் கூறியவற்றில் பெரிய அளவிற்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. ஏனெனில் எனது தந்தை கோயில் கட்டத் தொடங்கிய போதே ஏன் இவருக்கு இந்த வேண்டாத வேலை என்று நினைப்பேன். அதுவும் போக கோடிக்கணக்கான பணத்தை இழந்து விட்டதை எண்ணி பலமுறை கவலையுற்றதுண்டு. அந்த இளைஞர் கூறியதை மறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து இந்த கோயில் பணியை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று சென்றேன். இப்போது அந்த இளைஞர் கூறியபடியே அடுத்த மாதம் ஜூன் 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று பகவத்கீதையில் கூறுவது போல நடைபெற்ற அனைத்தும் நன்மைக்கே என்று கருதுகிறேன். எனது தந்தை சொத்துக்களை இழக்கவில்லை என்றால் எனக்கு ஞானமே கிடைத்திருக்காது. எல்லோரையும் போல ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருப்பேன். பலமுறை எனக்கு மலை அளவிற்கு பிரச்சனை வந்தபோது என்னுடைய மிகப்பெரிய விதி எனக்கு தெரிந்ததால் அந்த பிரச்சனைகளை வெற்றிகரமாக கடந்து செல்வேன். எல்லாம் அவன் லீலை, அவன் செயல். எதையும் நாம் ஏற்படுத்தவே முடியாது. புகழையோ பணத்தையோ நீங்கள் விரும்பினாலும் தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்கப் பெறக்கூடிய விதி இருந்தால் மட்டுமே அவை உங்களை வந்தடையும். ஒரு யானை நடக்கும்போது எப்படி எறும்பு போன்ற சின்னஞ்சிறு உயிர்கள் செத்து மடிவதை கூட அந்த யானை அறியாதோ, அப்பேற்பட்ட விதியை வரமாக வாங்கி வந்துள்ளது எனது வாழ்க்கை. அதனை மனித நிலையில் உள்ளவர்களால் நம்ப இயலாது. அதனால் அவர்கள் அப்பேற்பட்ட விதியை வேடிக்கைதான் பார்க்க வேண்டும். பட்டினத்தார் வணிகம் செய்து பெரும் செல்வந்தராக திகழ்ந்தார். பட்டினத்தாருக்கு அவருடைய மகன் மருதவாணன் மீது அளவற்ற பாசம். 16 வயதை கடந்த பின் மருதவாணன் கடல் கடந்து சென்று தந்தையைப் போல வணிகம் செய்ய விரும்பினான். பட்டினத்தாருக்கு அவனை விட்டு பிரிய மனமில்லை. நம்மிடம்தான் ஏகமான செல்வம் உள்ளதே, போக வேண்டாம் என்றார். ஆனால் மருதவாணன் போயே தீர்வேன் என்றான். சரி என்று அனுப்பி வைத்தார். சில மாதங்கள் கழித்து மருதவாணன் வணிகம் செய்து திரும்பினான். மருதவாணனுடன் பயணித்து வந்தவர்கள் பட்டினத்தாரிடம் சென்று உங்களுடைய மகனுக்கு சித்தம் கலங்கிவிட்டது என்று கூறினார்கள். அதை கேட்ட பட்டினத்தார் அதிர்ச்சி அடைந்தார். சற்று நேரத்திற்கு பின் வந்த மருதவாணன் பட்டினத்தாரை வணங்கினான். அதன் பின்னர் தான் வணிகம் செய்து வந்த பொருட்களை கொண்டு வரச் சொன்னான். அந்த கோணி மூட்டைகளை பிரித்து பார்த்தால் அவை அனைத்திலும் காய்ந்த இரு விராட்டிகள் இருந்தன. அதை பார்த்த பட்டினத்தார் மிகுந்த கோபமாகி, நம் குலத்தின் பெயருக்கே அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டாய், என் முன் நிற்காதே என கடிந்து கொண்டார். வீட்டிற்கு சென்ற மருதவாணன் அம்மாவிடம் ஒரு பெட்டியை கொடுத்து, இதை தந்தை வந்தால் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சென்று விட்டான். பட்டினத்தார் அங்கிருந்த வேலையாளிடம், இந்த விராட்டிகளை எதற்கு என் முன்னால் வைத்திருக்கின்றீர்கள், இவற்றை அப்புறப்படுத்துங்கள் என்று கோபத்தில் ஒரு விராட்டியை தூக்கி வீசினார். அப்போது அந்த விராட்டியில் இருந்த பொன் வைர நவமணிகள் சிதறியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இப்பேற்பட்ட அறிவில் சிறந்த ஒரு மகனையா சித்தம் கலங்கியவன் என கூறுகிறார்கள் என நினைத்து கொண்டு மருதவாணனை காண்பதற்கு வீட்டிற்கு சென்றார். அவருடைய மனைவி சிவகலை, மருதவாணன் உங்களிடம் இந்த பெட்டியை கொடுக்கச் சொன்னான் என்றாள். பெட்டியை பிரித்து பார்த்தால் ஒரு பட்டு துணிக்குள் ஒரு ஓலையும் ஊசியும் இருந்ததாம். அவ்வோலையில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று எழுதியிருந்தது. அந்த வார்த்தை பட்டினத்தார்க்கு ஞானத்தை ஏற்படுத்தியது. அப்பேற்பட்ட செல்வந்தர் அனைத்தையும் துறந்து துறவரம் சென்றார். அதனால் ஞானம் என்பது மிக பெரும் அறிவு செல்வம். அவன் மடையர்களுக்கும் மங்குனிகளுக்கும் சித்தம் கலங்கிய பித்தனாகத்தான் தெரிவான். பட்டினத்தாருக்கு இடப்பட்ட இச்சம்பவம் அவருக்கு இடப்பட்ட விதியாகவே கருதுகிறேன். விதி வலியது, விதியை மதியால் வெல்லலாம் என்பன போன்ற விவாதங்கள் என் போன்ற ஞானம் அடைந்தவர்கள் பார்வையில் வெறும் கேலிக்கூத்து. நான் இப்போது பலரிடம் கூறுகிறேன், பொல்லாத விதி என் விதி. யாருக்கு பிராப்தம் இருக்கோ வந்து சேர்ந்துக்கோங்க. பூவோட சேர்ந்த நாரும் மனம் வீசுவதைப் போல பிரகாசித்து விடுவீர்கள். இவனடா மசுறு என்று நினைப்பவர்கள் தேங்கிய குட்டையில் தள்ளாடி நீர்த்து விடுவார்கள். பருவங்கள் மாறும், காற்றின் திசையும் மாறும். அவன் அருளாலே பொருள், புகழ், செல்வம் என இவை அனைத்தும் சேர்ந்து பலர் எண்ணியவற்றிற்கு மேலாக அனைத்தும் எம் வாழ்க்கையில் சிறப்புறும். என் நாடுடைய சிவனே போற்றி, தென் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.